30 முட்டைகள் வைத்து பயன்படுத்தக்கூடிய ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் இது. ஏற்கனவே ஒரு 2 மிஷின் நம்ம கொடுத்துருக்கோம் 2 மாடலில். அந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ பண்ண போகிற மாடல் எல்லாமே நம்ம டாப் ஓப்பன் வச்சே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா கஸ்டமரோட ஃபீட்பேக் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த மிஷினையும் வந்து நாங்கள் டாப் ஓப்பன் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25லேருந்து 30 முட்டைகள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேவுட் பாக்ஸ் தான். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் கண்ட்ரோலர் தான் இருக்குது. ஆனாலும் கூட நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கான வாரண்டியே இந்த கண்ட்ரோலருக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் எப்பவும் போல டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். உள்ள என்ன நடக்கு அப்படின்ற விஷயத்த நாங்கள் வெளியிலேருந்தே உங்களால் பார்த்துக்க முடியும். அப்படியே வாங்க இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். இது ஒரு பேசிக் மாடல்னால பெரிய ஃபீச்சர்ஸ்லாம் அதில் இருக்காது. ஓகே பார்ப்போம். இது ஒரு 30 முட்டை பாக்ஸ் அப்படின்றதுனால ஒரு குண்டு பல்பு ஒரு ஃபேன் நம்ம கொடுத்துருக்கோம். எப்பவும் போல் கீழே அலுமினியம் சேனல் ரன்னரில் நம்ம கொடுத்துருப்போம் மூவிங்காக. அப்படியே லெஃப்ட் சைடில் ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம தண்ணியை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஜக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மிஷினில் எப்படி நம்ம முட்டை எடுக்கணுன்ற விஷயத்தை நான் திருப்பி சொல்ல போகிறேன். ஜக்கு ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துருங்க. எடுத்து எக் எடுத்துக்கிட்டு இந்த ரோவில் இப்படி எடுக்கினா போதும். நீங்கள் நம்ம பண்ணுற எல்லா மிஷின்லேயும் ஒரே மாதிரியான ஒரு செட்டப் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஒரு ரோலில் நீங்கள் 5 முட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 4லேருந்து 5 முட்டை வரை யூஸ் பண்ணிக்கலாம். முட்டையோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த இடம் உங்களுக்கு வேறுபட்டு வரும். ஓகே, இந்த மாதிரி முட்டை அடிக்கலாம். முட்டையை அடிக்கிட்டு இந்த ஜக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஜக்கில் நீங்கள் இப்படி வச்சுட்டு இந்த ஹேங்கில் மாட்டிக்கிட்டு தண்ணியை இப்படி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். தண்ணி ஃபில் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, அவ்வளோதான். இது வந்து எவ்ரி 3 days ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்ச் பை இன்ச் தண்ணி காலி ஆகும்போது நீங்கள் தண்ணியை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே பாக்ஸோட வெளிப்பக்கம் வந்து உங்களுக்கு எப்போ போல டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இங்கே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கண்ட்ரோலர் கொடுத்துருக்கேன். இந்த கண்ட்ரோலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடாப்டர் கொடுத்துருக்கேன். நம்ம பண்ணுற எல்லா மிஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா அடாப்டர் தனியாக தான் கொடுப்போம். ஒரு இன்கேஸ் ஏதாச்சும் அடாப்டரில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். உள்ளெல்லாம் வச்சு நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஸோ இந்த அடாப்டருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மந்த்துக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, இந்த மிஷினை குறித்து தானே முழு விளக்கங்கள், அவ்வளோதான். இந்த மிஷினில் உங்களுக்கு பெரிய சந்தேகங்கள்லாம் இருக்காது. ஏன்னா எப்பவுமே கொடுத்துட்டு இருக்க மிஷின் தான், அதுவும் 30X ஆட்டோமேட்டிக்கு. இந்த மிஷினை பொறுத்தவரை உங்களுக்கு குவாலிட்டி நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிறதில்ல. அந்த அளவுக்கு குவாலிட்டியில் அவ்வளோ நாங்கள் பார்த்து பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மிஷினை குறித்த சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேவை இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.